அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு கோவில்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான கும்பகோணத்துல அருள்பாலிக்கின்ற கோமலவல்லி தாயார் சமேத வாரங்கபாணி கோவிலை பத்தி பார்க்க போறோம். 12வது திவ்ய தேசமாக இந்த கோவில் போற்றப்படுது. தாயாரை நினைக்கிறதுக்காகவே தலத்து சுவாமி தேரில் வந்ததால் தேர் வடிவிலேயே கருவறை காணப்படுது. பஞ்சரங்க தலங்கள்ல ஒன்றாக கருதப்படும் இந்த கோவில் கோமலவல்லி தாயாரும் மகாலட்சுமி அம்மாவும் சாரங்கபாணி பெருமாளோட அருள் பாலிக்கிறாங்க. நாபியில பிரம்மதேவரும் தலைப்பகுதியில சூரிய பகவானும் இருக்காங்க. கருவறையை சுற்றியுமே நரசிம்ம அவதார சிலைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல கோமலவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி கோவில் 12வது திவ்ய தேசமாகும். திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் 11 ஆழ்வார்களாலும் திருப்பதி 10 ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு 7 ஆழ்வார்களால மங்களாசாசனம் பயிரப்பட்ட ஒரே கோவில் நம்ம சாரங்கபாணி கோவில் தான். இப்ப கோவிலோட தல வரலாற பார்ப்போமா? மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்காக வைகுண்டம் சென்ற பிருகு முனிவரை பெருமாள் கண்டே கொள்ளாம இருந்துட்டாரு. கோபம் அடைஞ்ச பிருகு முனிவர் திருமாலோட திருமார்புல காலால எட்டி உதைச்சிட்டாரு. ஆனா பிருகு முனிவர் மீது பெருமாள் கோபமே கொள்ளவே இல்லை. ஆனா திருமாலோட மார்புல தான் வசிப்பது தெரிஞ்சும் தன்னை அவமதித்து தெரிஞ்சும் திருமால் பிருகு முனிவர் மீது கோபம் கொள்ளாம இருந்ததை கண்டு கோபம் அடைந்த திருமகள் வைகுண்டத்தை விட்டே செஞ்சுட்டாங்க. பூலோகத்துல பத்மாவதியாக பிறந்த மகாலட்சுமி சீனிவாசனாக சென்று பெற முடித்தார் திருமால். ஆனால் வைகுண்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட நினைவுகள் மகாலட்சுமிக்கு மீண்டும் மீண்டும் வந்ததுனால எனது கோபம் தனியாமலே இருந்தாங்க. அவரின் கோபத்திலிருந்து தப்பிக்க பெருமாள் பாதாள சீனிவாசராக பூமிக்கடியில் சென்று மறைஞ்சிட்டாரு. அதே சமயம் தனது தவறுக்காக மகாலட்சுமியுடன் மன்னிப்பு கேட்ட பிருகு முனிவர் அடுத்த பிறவியில மகாலட்சுமியே தனக்கு மகளா பிறக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. அவரோட கோரிக்கையை ஏற்றெடுத்த பிறவியில ஹேம மகரிஷி என்ற பெயரில் வசித்த பிருகு முனிவருக்கு பொற்றாமரை குளத்துல அருகில் குழந்தையாக கிடைத்தார் மகாலட்சுமி அம்மா. 1000 முதல் கொண்டால் பொற்றாமரை குளத்தின் அருகில் கண்டெடுக்கப்பட்டதால் கோமலவல்லி என பெயர் சூட்டினார்கள். திருமால் 6ஆம் அமுதன் என்ற திருநாமத்துடன் யானைகள் குதிரைகள் பூட்டிய தேரில் வைகுண்டத்திலிருந்து வந்து தாயாரை திருமணம் செய்ததாக தல வரலாறு சொல்லப்படுது. சோமேஸ்வரம் கோவில் அருகே தங்கிய திருமால் மகாலட்சுமி சமாதானம் செய்து திருமணம் செஞ்சு கொண்டார்னு கையில் சாரங்கம் என்ற வில்லினை ஏந்தி வந்ததால இவருக்கு சாரங்கபாணிங்கிற பெயரும் வந்தது. சாரங்கபாணி கோவிலோட வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கோவில் வீடியோல பார்க்கலாம். நன்றி.